சிவாஜி அப்படி உட்காந்துருக்காரு. நான் சொல்கிறேன், ராஜமுகம் என சொன்னால் ரசனை இல்லை என்பதனால், பேரழகு முகம் என சொன்னால் பெருமை இல்லை என்பதனால், புதுமையான உன் முகத்தை கலைபூக்கும் நிலம் என்பேன், கலை மகள் குளிக்கும் குளம் என்பேன். வயது 60 தொட்டாலும் வசனம் 20 எட்டவில்லை, சைஸு தொப்பையே போட்டாலும் மோசி திரட்சியே தட்டவில்லைன்னு ஒன்ஸ் மோர் அப்படின்னாரு. அங்கிட்ட அந்த கமலா அம்மா அவங்க சம்சாரம் வாயை பத்துச்சு. அப்போ சொல்கிறேன், பொங்கி வரும் கங்கை விட உன் புன்னகைக்கு மயங்கிவிடும், உன் சிம்மக்குரல் கேட்டு விட்டால் சங்கு ஊதாமலை விளங்கிவிடும், மின்னொளியை மிஞ்சிவிடும், உன் மிடுக்கு பார்வைக்கு ஆண்பொழியும் மஞ்சிவிடும், விழங்கு அத்தனையும் கெஞ்சிவிடும், ராஜநடை நீ நடந்து லாவகமாய் தலை உழிந்து ரகசியமாய் நீ பார்த்தால் ராட்சசிக்கும் காதல் வருனேன். ஓ ஒன்ஸ் மோர் அப்படின்னாரு. எனக்கு மிகப்பெரிய ஆனந்தம். அப்போ எனக்கு என்ன நோக்கம்னா, சிவாஜி கம்பெனியில் அடுத்து நம்ம தான் பாட்டு எழுத போகிறோம்ட்டு கத்த ஆரம்பிச்சிட்டேன். கர்ம வீரர் காமராஜின் கடமைக்கு கண்ணானாய், உலகத் தலைவி இந்திராவின் உள்ள கனியானாய், என் பண்பு தலைவனுக்கு பாசமிகு தம்பியானாய் அப்படின்னு ஸ்டாப் அப்படின்னாரு. உங்கள் பண்பு தலைவர் அப்படின்னாரு எம்ஜிஆர் சார் அப்படின்னாரு. அவர் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். என் பண்பு தலைவனுக்கு பாசமிகு தம்பியானாய், நேசமிகு தேசியனாய், பாராளுமன்ற வாசியனாய், பத்மபூஷனாய், பத்மஸ்ரீயாய், பவனி வரும் உந்தனுக்கு ரசிகன் பாடு பரணி இது. யமலோகம் சென்று விட்ட எத்தனையோ தியாகிகளை பூலோகம் அழைத்து வந்த புதுப்பெருமை உணைச்சாரம் கர்ணனையும் கட்ட பொம்மனையும் கீரனை சுட்டரித்த ஈசனையும் கப்பலோட்டிய தமிழனையும் கர்ஜித்த சிவாஜியும் சிவாஜியை எப்படி மறப்போம்னு இப்படி போயிட்டு இருக்கோம். ஒரு 40 பக்கம் போகும். மிகப்பெரிய பாராட்டினார், ரொம்ப வாழ்த்தினார் என்னை. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த இமயங்கள்லாம் வாழ்த்தியவன் அடியேன் இப்படியெல்லாம் வாழ்த்துப்பட்டோம். அந்த தமிழை வெளியே கொண்டாடுன நோக்கம் வேற ஒன்றும் இல்லை.